ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்பவுமே வித்தியாசமான அதே சமயத்துல டேஸ்டியான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். பெப்பர் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பெப்பர் சிக்கன் ஃப்ரை செய்யறதுக்கு இன்னைக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல ரைஸ் ஃப்ளார் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு. இதுல பெப்பர் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்த போறோம். அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்திருக்கிற பொருள் எல்லாமே சிக்கன்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப நேரம் மேரினேட் ஆகணுங்கிறது கிடையாது. மிக்ஸ் பண்ண உடனேயே பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதுல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். அப்பதான் சிக்கன் உள்ளெல்லாம் நல்லா வேகும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது இப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். பட் இதனோட டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை அதுல போட்டுடலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் நீள நீளமா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். பொடி பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 1/2 கப் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இதுல சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸும் இதுல சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும். டேஸ்டியான பெப்பர் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வறுத்து வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு பொரிச்சு வச்சிருக்கேன். இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது இவங்க செஞ்ச பெப்பர் சிக்கன் பார்க்கும்போது. பார்க்கறதுக்கே இவ்வளவு சூப்பரா இருக்கே, சாப்பிட்டா இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும். இது சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி. நான் இன்னைக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றேன். நம்ம சேனல்ல எக் ஃப்ரைட் ரைஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் மேலே கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது பிரியாணி, வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.